வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் மாநில செயலாளர் பே. சண்முகம். திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகள் என்ற எண்ணிக்கையில் திருப்தி இல்லை. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் அதிருப்தி. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. தொகுதி குறைப்பு என்பதை எங்களுடைய கட்சி அணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி மாநில செயற்குழு மாநில குழுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக என்றாலே வளர்ச்சி, திமுக என்றாலே நவீன உட்கட்டமைப்பு. ஏற்கனவே உறுதி அளித்தபடி பசுமை பரப்பு, சீரான நடைபாதை, அழகிய பூங்காக்கள் நிறைந்த மாநகரங்களை உருவாக்கி காட்டுவோம் என்று முதலமைச்சர் பதிவு. தமிழகம் வாழ வேண்டுமெனில் திமுக வீழ வேண்டும். தமிழக மக்களின் பேராதரவோடு மீண்டும் அதிமுகவின் பொற்கால ஆட்சி அமைவது உறுதி என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. இபிஎஸ், பியூஷ் கோயல் கையெழுத்திட்டனர். என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அன்புமணி. என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. கூட்டணி தலைவர்களான இபிஎஸ், பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்திட்டார் டிடிவி தினகரன். என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இரவுக்குள் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் 3 பொழுதில் தொகுதி ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி. திமுக கூட்டணி கட்சிகளிடம் தான் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதாகவும் விமர்சனம். அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இம்முறை 27 இடங்களில் போட்டி. 2021 தேர்தலில் 23 தொகுதிகளில் களம் கண்ட பாமக தற்போது 5 தொகுதிகள் குறைத்து 18 தொகுதிகளை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றி என்டிஏவை அமர்த்த மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் செய்த பிறகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. அமமுக 11 தொகுதியிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் என டிடிவி தினகரன் அறிவிப்பு. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க கூட்டாக சேர்ந்து உழைப்போம் எனவும் பேட்டி. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை திமுக அரசு குறை சொல்வதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் ஏராளமான திட்டங்கள் கிடைக்கும் எனவும் ஆவேசம். என்டிஏ கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு பேச்சுவார்த்தையை புறக்கணித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்க முன் வராததால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை என தகவல். தமிழகத்தில் பாஜக எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் ஒன்றும் எடுபடாது என செல்வ பெருந்தகை காட்டம். பாஜகவுடன் எந்தெந்த கட்சிகள் சேர்கின்றதோ அந்த கட்சிகள் எல்லாம் விழுங்கிவிடும் எனவும் விமர்சனம். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்.
பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இபிஎஸ் தலைமையில் ஆலோசனை. திமுக ஆட்சியில் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துவிட்டது விலைவாசி. தமிழக குற்றச்சமூக மாநிலமாக மாறிவிட்டதாகவும் திருத்தணியில் பிரச்சாரத்தை தொடங்கி சீமான் விமர்சனம். திருப்பதிக்கு நாங்கள் சென்று வந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் 1.5 வருடத்திற்கு முன்பே வாங்கியது. தேமுதிக நிறுவனர் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு கார் வாங்கும் தகுதி கூட தற்போது இல்லையா? திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு 3 கோடி மதிப்புள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் வாங்கியதாக எழுந்த விமர்சனத்திற்கு பிரேமலதா பதில். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்குமான தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் அறிவிப்பு. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உடல்நலக் குறைவால் தான் உயிரிழந்தனர் என்று பழனிசாமி கூறிய பொய்யை வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது தீர்ப்பு. பொய் சொல்லி குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்ற எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கும் உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். காவலர்கள் கொல்லப்பட்ட ஜெயராஜின் மகள் பேசி பேட்டி. மதுரை அவனியாபுரம் பெட்ரோல் குண்டுவீச்சில் 7 பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள். தண்டனை விவரம் வரும் 25ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் மக்கள் சேவகர் GNS ராஜசேகரன் வேட்புமனு தாக்கல். அம்பகரத்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. மொத்தம் 250க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் நம்பிக்கை. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களின் ஆதரவுடன் தாமரை நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் பேட்டி. இளைஞர்கிட்டயா இருக்கும், மகளிர்கிட்டயா இருக்கட்டும், நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல NDA கூட்டணி மூலமா செஞ்ச திட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அதனால இந்த முறை இந்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் NDA கூட்டணியில் நிற்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு. காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டி என திமுக MP ஜெகதரட்சகன் அறிவிப்பு. புதுச்சேரி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் காரை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள். நாராயணசாமிக்கு சீட் தரப்படாததால் வைத்திலிங்கத்தின் வீட்டையும் முற்றுகையிட்டு முழக்கம். தஞ்சை செங்கிப்பட்டி பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றபோது விபத்தில் சிக்கிய கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. தலையில் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விக்னேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். கேரளா, அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். மேற்காசிய போரால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு. போரால் ஏற்படும் பாதிப்புகளை இயன்ற அளவு அரசு குறைத்து வருகிறது என மக்களவையில் பிரதமர் மோடி விளக்கம். மேற்கு ஆசியாவிலிருந்தே நமது கச்சா எண்ணெய் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. பல சிக்கல்களுக்கு இடையே எரிபொருள் இறக்குமதி செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி பேச்சு.
பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் பிரதமர் மோடியால் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் 100% கட்டுப்பாட்டில் மோடி இருப்பதாகவும் ராகுல் காந்தி சரமாரி விமர்சனம். மேற்காசிய போருக்கு பிறகு இதுவரை 3.75 லட்சம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஈரானிலிருந்து 1000 பேர் தாயகம் திரும்பியுள்ளதாகவும் பிரதமர் மோடி தகவல். ஈரான் மீதான தாக்குதல்கள் அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருப்பதால் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஓர் கோமாளி என ஈரான் ஊடகங்கள் விமர்சனம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகே 5 நாள் போர் நிறுத்தம் என டிரம்ப் அறிவித்த நிலையில் விமர்சனம். அமெரிக்காவின் நியூயார்க் அருகே தரையிறங்கிய ஏர் கனடா விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழப்பு. தீயணைப்பு வாகனம் மீது விமானம் மோதியதில் 70 பேர் காயமடைந்ததாகவும் தகவல். தங்கம் கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா மீது 2500 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல். அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. பிரபல திரைப்பட இயக்குநர் ஷங்கருக்கு சொந்தமான 11.10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிய விவகாரம். அமலாக்கத்துறை விளக்கமளிக்க கால அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கு விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.